we left. So I'm just giving you a short intro. So what happened previously was they were sitting on a dinner. So when his son Biff is telling the truth of what happened, that அவனோட லோன் வந்து அப்ரூவ் ஆகலை, அவனுக்கு கேட்ட அமௌண்ட் அவன் தரலைங்கிறத பண்ண பார்க்குறான். பட் அந்த கேப்பில் வந்து இவன் வந்து நம்ம அப்பா வந்து அவர் ஏற்கனவே ஒரு மாதிரி டெலியூஷனலாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சொல்கிறாரு, எப்பா வில்லி, இதுக்கெலாம் நான் பொறுப்பு இல்லை, உன் தப்புக்கு நீ ஒழுங்காக முன்னே வராதுக்கெலாம் நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இப்படி ஹாப்பி வந்து மிரண்டு போயிடுறான். ஐயோ எங்கள் அப்பா இன்னும் இப்படி முழுசு அப்படி மாறிட்டார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, பிஃப் வந்து பொய் சொல்லிடுறான். இல்லை அவன் பணம் தரேன்ட்டான் அப்படின்ட்டு. அப்போ என்ன சொல்கிறான், ஆலிவரை திரும்ப போய் பாரு, எந்த ஷேமும் கிடையாது, அதே மாதிரி நீ பெண்ணை தூக்கிட்டு வந்தது எல்லாமே விட்டுரு. அந்த மாதிரி இவரோட வில்லி அப்பாவோட ரூல் என்னென்னா, எப்படியாவது பணத்தை வாங்கிட்டு வா, ஸோ தட் யூ வில் கேன் பி ஃப்ரீ. ஓகே, மிஸ் ஃபார் சைத்துன்னு அங்கே ஒரு கேரக்டர் இருந்துச்சு. ஸோ திவ்யா மேம், கேன் யூ ரீட்னா? எஸ் சார். Miss Forsty returns now with your friends. Lita Willie in a daze wanders off to the restroom. Biff betrays Happy for not carrying enough about Willie. He pulls the rubber hose that he found in the cellar from his pocket and put it on the table, saying in no uncertain terms that Willie is going to kill himself. He rushes out of the restaurant upset. Happy hurriedly pays the bill and embarrassed tells the girls that இங்கே இருக்குமா? Okay, sir. Tells the girls that Willie isn't really his father, just a guy. Happy usher the girls out of the restaurant and after Biff, with Willie still alone in the restroom. ஸோ கிட்டத்தட்ட வந்து யூ நோ தட் ஹாப்பி இஸ் அ உமன்ஸ் மேன். ஸோ அவன் வந்து எப்போ பார்த்தாலும் ஹீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் விமன். ஸோ ஹாப்பி என்ன செய்கிறான் அப்படின்னா, பேரையும் கரெக்டாக தான் வச்சுருக்காரு ஹாப்பின்னு. ஓகே, ஸோ என்ன செய்கிறாரா, வில்லி வந்து ரெஸ்ட் ரூம் போகிறாரு. ஸோ அவர் ஏற்கனவே டெலிவிஷனலாக பேசிகிட்டு இருக்காரு, இப்போ ரெஸ்ட் ரூம் போகிறாரு. இப்போ ஃபைனலி என்ன சொல்கிறான், அவர் போனதுக்கப்புறம் இவன் வந்து எடுத்து பிஃப் வந்து அந்த ரப்பர் ஹோஸை எடுத்து மேலே வைக்கிறான். இங்கே பாரு, இதை வச்சு தான் அவர் தற்கொலை பண்ண பார்த்தாரு, இப்போ வந்து நம்ம என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. லேட்டாக ஃபார் சைட் எல்லோரும். உடனே நம்ம ஹாப்பி இருக்கார், அவரை குஷிப்படுத்துவோன்னு அவர் எங்கள் அப்பாவே கிடையாது அப்படின்ட்டுருவான். என்ன தான் அப்பா வந்து இப்படி அப்படி இருந்தாலும் நேராக அப்பாவே இல்லைன்றுவான். அவர் என் அப்பாவே கிடையாது, அவன் வேறு யாரோ ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஏன்னா எம்பராசிங்காக இருக்கும்போது இப்படி ஒருத்தன் தான் என் தகப்பன்னு சொல்கிறதுக்கு பொண்ணுங்க மத்தியில் அப்படின்ட்டு அவன் போயிடுறான். ஸோ கடைசியில் 2 பேரும் வெளியே போகிறாங்க. ஆனாலும் யார் இன்னும் ரெஸ்ட் ரூமில் தான் இருக்கா? வில்லி. ஓகே, கண்டினியூ மேம். Alone in the restroom, Willie relieves the memory of being suppressed by Biff while he was with the women in the hotel room in Boston. The memory begins as Willie and the women hear a knock on the door. Willie makes the women hide in the bathroom while he opens the door. Biff enters ashamed and tells his father that he has just flunked math. He begged Willie to pursue his math teacher to let him pass. ஸோ ரெஸ்ட் ரூமில் போயும் ரெஸ்ட் ரூம் போகலை, உட்காந்து பிஃபோட மெமரியை தான் யோசிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, பாஸ்டனில் உள்ள மெமரி. ஓகே, அப்போ வில்லி வந்து அந்த உமன் அவர் ஒரு அஃபேர் வச்சுருக்கதா சொல்கிறாங்கல்ல, அந்த உமன் கூட இருக்கும்போது ஒரு நாக்கை கேட்குறாரு. அப்போது வந்து உமனை வந்து பாத்ரூமில் நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிஃப் உள்ளே வரான். அப்பா நான் வந்து மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டேன்,
எப்படியாவது அந்த மேக்ஸ் டீச்சர்கிட்ட பேசி எனக்கு ஒரு பாஸ் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கண்டினியூ மேம். Trying to get Biff out of the restroom, Willie pushed his toward the door and agrees to drive back immediately and speak to the teacher. When Biff imitates the teacher's lips, the woman laughed from the bathroom. She then emerged from the bathroom, wearing only a black slip necklace. Willie pushes her out into the hall and telling Biff that she is an acquaintance of his, a buyer, and that her room was being painted, so she had to take a shower in his. The woman demands a box of stocking before she leaves. Biff begins to cry. Willie makes a host of excuses before admitting that he was lonely. He promised to talk to Mac's teacher, but Biff shouts that no one would listen to the phony little fake and announces that anyway, he is decided not to retake math or go to college. He condemns Willie for giving Linda's talking to the mistress, then runs from the room as Willie cries out after him, ordering him to come back. ஸோ பார்க்கக்கூடாத காட்சி. பையன் வந்து அப்பாவோட இன்னொரு பொண்ணு தனியமாக இருக்கிறத பார்த்துட்றான். அப்போ என்ன சொல்கிறான், நான் அவன் மேக்ஸ் டீச்சரை பார்த்துக்கிறேன்ப்பா, இவங்க வந்து பக்கத்து ரூமில் உள்ளவங்க ஷவர் இல்லை, நீங்கள் குளிக்க வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்கிறான். ஆனால் அது எப்போ ரிவீல் ஆகுதுன்னா, இவன் வந்து மேக்ஸ் டீச்சரை கிண்டல் அடிக்கும்போது அந்த லேடி வந்து உள்ளே இருந்து ஷீ ஸ்டார்ட்ஸ் லாஃபிங். ஸோ தட் வாஸ் த மொமெண்ட் வென் ஷீ வாஸ் ரிவீல்டு. இவனோட ட்ரூ கலர்ஸ் ரிவீல் ஆன உடனே ஹீ கேனாட் டேக் இட். அண்ட் ஸோ என்ன சொல்கிறான், லிண்டா கொண்டு வந்த எல்லாத்தையும் இந்த லேடிகிட்ட கொடுக்குறான். ஸோ திஸ் லேடி வாஸ் so pleased, but his son is not at all pleased. ஸோ he runs from the room crying. ஸோ அவனால் தாங்க முடியல தான் அப்பா இப்படி பண்ணுறது. Willie emerged from his memory, still in the restroom, as Stanley shakes him. He tells Willie that his sons have gone. Willie tries to give Stanley a tip of $1, but Stanley slips the bill back into the Willie's pocket without Willie noticing. ஸோ கடைசியில் ஸ்டான்லி தான் அவனை வந்து பழைய நினைவு கொண்டு வந்து, எப்போ அவன் பையன்லாம் கிளம்பிட்டானுங்க, தயவு செஞ்சு நீயும் போ அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஸ்டான்லிக்கு போகும்போது ஒரு $1 கொடுக்குறான். ஓகே. அண்ட் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இவன் வந்து ஸ்டான்லி வந்து ஒரு பையன் மாதிரி இவனுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக பிஹேவ் பண்ணுறான். இப்போ பார்ப்போம் என்னென்னு. Willie asks Stanley if he knows where he can find a store that sells carrot and pea seeds. Stanley tells him where to go and Willie hurries off, frantically explaining that he has to move quickly because he doesn't have a thing in the ground. ஸோ கேரட்டையும் பீ சீட்ஸையும் எங்கே விற்கலான்னு சொல்லி கேட்டுட்டு ரொம்ப தெரிச்சு ஓடுறான். ஓகே, இப்போ பாருங்க. So first what's it? Okay. Biff and Happy return home later that night. Happy has bought a bouquet of roses for Linda, but she angrily throws them to the floor. She asks Biff if he cares whether Willie lives or dies and accuses Happy of spending all his time with lousy rotten oats. She accuses them abandoning Willie at a restaurant and demands that both of them pack immediately and get out of the house. இதுதான் அம்மாங்கிறது. வராங்க அப்பாவை விட்டுட்டு ரெஸ்டாரண்ட்டில். ஸோ இம்மீடியட்டாக வெளியே போங்களா, நீங்கள் அப்பாவை அப்படி விட்டுட்டு ஒன்றும் நீங்கள் இங்கே இருக்க வேணாம். அதே மாதிரி ஹாப்பியை பார்த்து நீ ஓர்ஸ் கூட மிஸ்ட்ரஸஸ் கூட எவ்வளோ வேணாலும் இரு, ப்ராஸ்டிடியூட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோ, ஆனால் உங்கள் அப்பா இல்லாமல் இந்த வீட்டில் வந்து நீங்கள் வர வேணாம். இதில் வேறு இந்த 2 பேரும் வந்து ரகத்தை பார்த்தீங்களா, ரோஸ் கொண்டு வராங்க அம்மாவுக்கு.
அப்பாவை விட்டுட்டு அம்மாவுக்கு ரோஸ் கொடுக்குறானுங்க. எவ்வளோ கொழுப்பு இருக்கும். எஸ், கண்டினியூ. Happy Dennis having abandoned Willie at all, but Biff admit that it is true and describe himself as scum. Overcome by guilt, Biff searches the house for Willie, who Linda finally tells Biff is outside, obsessively trying to plant seeds despite the darkness. ஸோ கடைசியில் வந்து இவன் எப்படியாவது அப்பாவை கண்டுபிடிங்கன்னு சொன்னோடனே இந்த ஹாப்பி வந்து திருந்தவே மாட்டான். அவன் வந்து ரொம்ப மோசமான கேரக்டர். ஸோ இவன் என்ன பண்ணிடுறான், பிஃபுக்கு ஓரளவு ரியலைஸ் ஆகி ஆமாம் எங்கள் அப்பாவை என்ன இருந்தாலும் நான் அபேண்டன் பண்ணக்கூடாது, நான் உடனே போய் பார்க்குறேன்ட்டு ஓடுறான். அப்போ வந்து ஒரு வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு ஓகே ஸோ கடைசியில் கண்டுபிடிச்சிடுறான். ஓகே, அந்த வந்து வெளியே வந்து அந்த இருட்டிலையும் சீட்ஸை பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறான். பார்ப்போம். In the garden, Willie is talking with Ben and mentioned that $20,000 life insurance policy his family will be entitled to when he is dead. Ben argues that the company may not honor the policy, but Willie scoffs at this idea, saying that the company must honor the policy because he had paid all the premiums. He adds that Biff will see how important he is from the number of people at his funeral. Ben counters that his family will think of him as a coward. ஸோ எத்தனை டாலர்ஸ்மா கிடைக்கும் இவன் உயிர் போச்சுன்னா? $20,000. ரொம்ப முக்கியம். அண்ட் அவன் என்ன சொல்கிறான், இப்போ தான் நான் ப்ரீமியம்லாம் பே பண்ணிட்டாலும் நான் இறந்துட்டா கிடைக்கும்லன்னு பென்னிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. பென்னு சொல்கிறான், எனக்கு இருக்கு இதுக்காண்டி நீ உயிரை ஒட்டினா உடைய வந்து கவர்டுன்னு தான் சொல்லுவாங்க, கோலன்னு தான் சொல்லுவாங்க, தவிர யூ ஒன்ட் பி ப்ரைஸ்ட் இன் எனிவே. சுபாஷினி Biff enters and takes the hoe out of Willie's hand. He tells Willie that he is leaving and won't be around to fight with Willie anymore. They go inside. Willie is still clinging to the notion that Biff has an appointment scheduled with Oliver. Biff says he is going to leave and not keep in touch, so Willie won't have to worry about him anymore. Willie responds fiercely that Biff is throwing his life away out of spite. ஸோ பிஃப் என்ன சொல்கிறான், நான் இனிமேல் உங்கள் மூஞ்செல்லாம் முழிக்க மாட்டேன், உள்ளே வந்துருங்க, நான் கண்டுக்கிட போகிறதே இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. ஆனால் இப்போவும் ஒரு தகப்பனா அவன் என்ன யோசிக்கிறான் பாருங்க, இவன் ஆலிவரை பார்த்துருவானா, ஆலிவரை பார்த்தா இவன் லைஃப் மாறிடுமே. எவ்வளோ அருமையான தாட். அவர் என்ன தான் டெலியூஷனலாக இருந்தாலும் ஹீ இஸ் திங்கிங் தட் ஓகே ஹீ வில் கோ அண்ட் மீட் ஆலிவர் அண்ட் ஹிஸ் லைஃப் வில் சேஞ்ச். ஆனால் இவன் வெளியே போகிறதுலே இருக்கான். எஸ். Biff puts the rubber hose in front of Willie, demanding that he answer to it. He tells Willie that he won't be a hero if he commits suicide and accuses everyone in the house, including himself, of maintaining delusions. He charges Happy with making his job title sound more important than it is and admits that he has gotten fired from every job he has held since high school for stealing. ஸோ கடைசியில் பிஃப் இப்போ தான் ஓப்பன் அப் பண்ணுறான். அந்த ஹோஸை முன்னாடி வச்சுட்டு, எப்பா சூசைட் பண்ணினா நீ வந்து பெரிய தியாகி ஆயிட மாட்டேன், ஹீரோ ஆயிட மாட்டேன், இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் தான், என்னையும் சேர்த்து. இந்த டெலியூஷன்லாம் பார்த்துட்டு நம்ம அமைதியாக இருந்தோம் பார்த்தியா, அதே மாதிரி ஹாப்பியை சொல்கிறான், நீ எப்போ பார்த்தாலும் எங்கேருந்து பார்த்தாலும் ஸ்டீலிங், எங்கே இருந்தாலும் திருடிட்டு போய் உன் வேலையை விட்டுடுற. ஓகே, அதாவது இப்போ என்னென்னா ஹாப்பி வந்து ஹாப்பிட்ட ஒரு பழக்கம் உண்டு, அவனோட ஜாப் தான் பெருசு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். அவன் என்ன ஜாப் பண்ணுறான்னு சொல்லுங்க பார்ப்போம். இஃப் யூ ரிமெம்பர், கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கிளார்க்கு கரெக்டா? சரி, எஸ், கண்டினியூமா. He reveals he
He reveals that for 3 months he was out of touch. He was actually in jail in Kansas City for stealing a suit. He says that all his life he has been too inflated with his self-importance. Billy instilled in him to be honest or take orders from anyone. ஸோ இந்த மாதிரி இவன் வந்து என்னை வாழ வச்சதுனால தான் நான் ஜெயிலில் வேறு இருந்தேன், கன்சாஸ் சிட்டியில் ஒரு சூட்டை திருடுறதுக்காக. ஓகே, இந்த மாதிரி செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ்லேயே இருந்தது வந்து காரணம் எங்கள் அப்பா தான். ஓகே, Sir, கொஞ்சம் மேலமா Biff continues, saying that what he really loves in this world is to be outdoors and the work and the food and the time to sit and smoke. He tells Billy that he just wants to know himself and for Billy to know himself. He says that they are both unimportant men and should stop deluding themselves that they are destined for leadership or greatness. He tells Billy to throw his false, dangerous dreams away. Sobbing, Biff goes upstairs to bed. ஸோ கடைசியில் 2 பேரும் சண்டையை போட்டு ஒருத்தன் திட்டிட்டு கடைசியில் ஆனால் பிஃப் அவனோட வருத்தத்தை சொல்லும்போது சொல்கிறான், த ஒர்க் அண்ட் த ஃபுட் அண்ட் த டைம் டு சிட் அண்ட் ஸ்மோக், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். இதுதான் என் லைஃப், வெளியே வாழணும், சந்தோஷமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒருத்தர் ஷேர் பண்ணுறாங்க. எஸ், suddenly in better spirits, comments that Biff must really like him to cry over him as he did. Linda and Happy assure Billy that Biff has always loved him. ஸோ இப்போ கன்சோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ், Happy goes upstairs. Linda follows soon after. Billy promises to also come upstairs soon. Alone, now Ben appears to him and Billy assures Ben that Biff will be magnificent one day once he has $20,000 in his pocket. The phantom of Ben urges Billy to come into the jungle and disappears. Billy says goodbye to the house and gives Biff advice about life in the terms of a football game. Linda calls down to Billy, telling him to come to bed. In response, the car ground to life and drive away as Linda, Biff and Happy rush downstairs. ஸோ அங்கே வந்து என்ன சொல்கிறான், நான் இந்த படுக்க வந்துடுறேம்மா, கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், கார் எடுத்துகிட்டு வெளியே போகிறான். யாரோட கோஸ்ட் வருது? யாருமா இங்கே கோஸ்ட்டு? யூ நோ வெரி வெல். இந்த கதையில் கோஸ்ட் யார்? இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் எம்சிக்யூஸ்க்கு முக்கியம். அட இது தெரியா, பென் 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 என்ன சொல்கிறான், வா ஜங்கிளுக்கு வா போவோம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறான். கடைசியில் அங்கே போய் உயிரை மாச்சிக்கலாம். அப்பவும் என்ன சொல்லிட்டு போகிறாரு, என் பையன் பார் எப்படி வர்றான்னு. அவனோட லாஸ்ட் அட்வைஸும் என்ன பிஃபுக்கு, இங்கே பாருப்பா அப்படின்ட்டு சொல்லி அட்வைஸ் கொடுக்கும்போது கூட ஃபுட்பால் கேமை ரிலேட்டிவாகவே வச்சு கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஜங்கிள்குள்ளே டிசப்பியர் ஆகும். மேலே இருக்கவங்க எல்லோரும் கீழே பதறி அடித்து வராங்க. The only people at Billy's funeral are his family, Charlie and Bernard. Linda is bewildered by the absence of all Billy's business associates and wonders if everyone else Billy knew blamed him for having committed suicide. Charlie comforts her, saying that everyone knows it's a rough world. ஸோ கடைசியில் இவங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, இவரோட பிஸ்னஸ் அசோசியேட் வேலை பார்த்தவன் எவனுமே வரல, வெறும் சார்லியும் பெர்னாடும் தான், வேறு யாரையும் காணோம். அதே மாதிரி என்ன சொல்கிறாரு? எஸ் சார், இதில் ஆக்ட் 2 வரதானே சார்? இல்லை மேம், இந்த ரெக்வயம் முக்கியம் மேம். ரெக்வயம்ங்கிறது என்ன சார்? ரெக்வயம்னா ஒன்றும் இல்லை மேம், இந்த எப்படி சொல்ல, இந்த ஃபியூனரல் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ரெக்வயம்னு சொல்லுவாங்க. ஒரு ஆஃப்டர் மேத் மாதிரி இந்த ஸ்டோரி. இது வந்து ஒரு ஷார்ட் ஒன் மேம், இதோட முடிச்சிடும். ஓகே சார். இது அந்த ஃபியூனரல் சீனு. ஓகே சார். கரெக்ட் கொஸ்டின் தான். எஸ், கண்டினியூ. Says that Billy's death was unnecessary. Linda wonders why Billy would kill himself now when they had nearly paid off all their debts.
Biff brings up the memory of Willie doing craftsman's work around the house and maintains that more of him went into that work than into his life's work of sales. He had the wrong dreams, Biff says, and adds that his father did not know who he was in the way that Biff now knows himself. ஸோ என்ன சொல்கிறான் பிஃப் அழகாக ஒரு டேர்ம் சொல்கிறான் பாருங்க, ஹீ ஹேட் த ராங் ட்ரீம்ஸ். என்ன பண்ணிட்டான் வில்லி, அவன் சேல்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணதை விட இந்த சீட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணது அதிகம். சுற்றி நட்டு வைக்கிறது, இந்த மாதிரி கார்டனிங், இதெல்லாம் வேலையில் ஓவராக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கான். கண்டினியூ. அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, we have paid all the debt, nearly all the debt have been paid, but what has happened now? Why is the reason for a suicide? There is no requirement. அப்படி ஒன்றும் நம்ம கஷ்டத்தில் இல்லை, பட் இந்த மனுஷன் நம்ப முடியல. Charlie delivers an eulogy in Willie's defense. He says that a salesman does not do anything concrete like bolting a nut or prescribing medicine, but that all a salesman has is his smile and the trust that people will smile back. When a salesman loses his dreams, Charlie says he is finished. ஸோ அவன் என்ன சொல்கிறான், நாங்கள் ஒன்றும் பிரமாதமான வேலை, எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்லாம் பார்க்கல, நாங்கள் செஞ்சதெல்லாம் சிரித்தோம், சந்தோஷமாக சிரித்தோம், ஏன்னா அப்போ தான் மக்கள் சிரிப்பாங்கன்ட்டு. நாங்கள் எப்போ சிரிப்பை விடுறோமோ எங்களோட லைஃபும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். Biff again says that their father did not know who he was acting Happy. When Biff invites Happy to come out west with him, Happy responds that he refuses to be beaten that easily and promises to stay in the city and fulfill his father's dream by becoming a top businessman. Biff gives him a hopeless look. ஸோ ஹாப்பி என்ன சொல்கிறான், பொதுவாக கிரையாக இருந்தவன் இப்போ என்ன சொல்கிறான், நான் எங்கள் அப்பாவோட ட்ரீமை நான் பண்ண போகிறேன், பிஸ்னஸ் மேனாக மாற போகிறேங்கிறான். அதுக்கு அவங்க அண்ணன் வந்து வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு. Linda asks for some privacy to say goodbye to Willie, and she is left alone at the grave. She can't cry yet, she confesses, because it seems to her as if Willie is just gone on another sales trip. Emotionally, she keeps expecting him to come back. She tells him that she made the last payment on the house that day, and now there will be nobody home. We are free, she tells him, and begins to cry. ஸோ இப்போ என்ன நடக்கு, அந்த பணத்தை வச்சு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறா, வி ஆர் free. வெரி குட், முக்கியமான லைன், வி ஆர் ஃப்ரீ அண்ட் பிகின்ஸ் டு க்ரை. ஏன்னா அவன் இல்லை. Biff enters and supporting Linda leads her away. All the characters exit the stage as flute music plays, and the final image is of the apartment buildings that surround the Loman house. இது எங்கே ஆரம்பிச்சது ஞாபகம் இருக்கா கதை? ஃபர்ஸ்ட் இமேஜ் என்ன காட்டினாங்க சார்? ஒரு ஃப்ளூட்டு வச்சு ப்ளே பண்ணுவாங்கள்ல சார்? எஸ் மேம். அதே மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட் சுற்றி இருக்கும். லோமன் ஹவுஸ் மட்டும் கொஞ்சம் சிறுசாக இருக்கும், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனோட தான் ஸ்டார்ட்டே ஆகும். ஃபுல் ஆஃப் டால் அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் லோமனோடதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லோமனோடது குட்டியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. டு யூ ரிமெம்பர்? Yes, sir. Yes, sir. That's how it ends as well. So is it clear?